ஏய் வாயில் விட்டுருவான் கத்திய ஏய் கத்திய சொக்ககதி தேவி பறித்து வந்து உங்களது திவ்யடை பொற்பாதங்களை நான் பாலால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்கள் பொன்னான திருவடி பாதத்துக்கு இந்த தேவையாகப்பட்ட சொக்கக்கண்ணி உங்கள் பாதத்தை போற்றி செய்தேன். தேவி, மன்னருடைய திருவடியை நீ படித்த பிறகு படித்தபடியா நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியெல்லாம் இந்த பூவுலகிலே சுகமாங்கலித்தோடு வாழ
மகாக்கடவா தேவி நாதா என்ன நீங்கள் வாழ்வே என்றால் இந்த வையகத்தில் நான் கோடான கோடி கால வாழ்ந்து வருவேன் இருந்தாலும் உங்கள் பாதத்தை நான் பணிவதும் நீங்கள் என்னை வாழ்த்துவதும் நம்ம அரண்மனையில் அன்றாடம் நடக்கக்கூடிய வேலைதான் சரி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த பின்னை 1000 தோழர்களை விட்டு என்னை அதிசீக்கிரமாக அழைத்து ஒரு செய்தி என்ன காரணம் என்ன பண்ணவா நல்ல செய்தி எப்படி அருமையான செய்தி எப்படிங்க ஆனா நான் சொல்றதுக்கு முன்ன நீ எந்த காரணத்தை கொண்டோ என்ன மறுக்க கூடாது சொல்லிட்டேன் அப்படியா ஆனா தேவியே என்ன தெரியுமா எப்படி நேற்று தினத்திலே திருலோக கச்சாரி நாரத மகாபலிவர் வந்தான் நாரத மகாபலிவர் வந்த உடனே என் தம்பி ஆகிய வில்வலன் வாதாபி இடலாபி வில்வலன் என்று சொல்லக்கூடிய 3 பேர் பிறந்தோம் அந்த 3 பேர்த்துல அந்த வில்வலம் அடிந்து விட்டான் என்று செய்தியை சொன்னான் அவரிடம் கேட்டு நாரதா இதுக்கு என்னப்பா வழியிட்டு கேட்டு நாரத என்ன சொன்னான் ஒரு முள்ளேறினா முள்ளால தான் கலையணும் முள்ளேறினா முள்ளால தான் எடுக்கணும் அந்த தேவர்களை போய் தவம் இருந்து வரத்தை பெற்று அந்த தேவர்களை பலியிடு அப்படின்னு சொல்லிருக்கிறான் யாரு நாரதன் எப்படி வரம் வாங்கியிருக்கிறேன் எப்படி சாகாத வரம் வேகாத உடல் குறைவில்லா செல்வம் அது மட்டுமல்ல எந்த தாய்க்கும் ஒரு ஆணுக்கு அண்ணுக்கு பெறக்கூடாது ஒரு அக்கறையில பிறந்திருந்தா தான் என்ன கொல்லணும் அப்படியா அப்படி என்று வரம் வாங்கியிருக்கிறேன் சாகாத வரம் வேகாத உடல் குறையில்லாத செல்வம் ஆமா இப்படி 3 வரங்களை வாங்கிட்டு ஆமா மறுபடியும் 4வது ஒரு வரம் வாங்கியிருக்கிறேன் ஒரு வரம் வாங்கியிருக்கிறேன் ஆகட்டும் ஒரு குழந்தை எங்களாவது நெருப்புல பிறக்குமா இல்ல பிறக்காது அதனால நான் அப்படிப்பட்ட வரத்தை பெற்றிருக்கிறேன் சரி இப்பொழுது நான் எங்க போறேன் தேவர்களை சிறப்பிடிக்க போறேன் போய் வா மன்னா என்று உன் பொன்னான வாய் திறந்து வாழ்த்தி எனக்கு நெத்தியில திலகமிட்டு வீரவாள் கை கொடுத்து அனுப்பு போகிறேன் அதனால கட்டி மணி அழைத்து ஒரு வாழ்வார்த்தை கூறிவிட்டு ஆமா தேவாதி தேவர்களை மும்மூர்த்தி தேவர்களை சிறப்பிடிக்கலாம் வந்தீங்களா ஆமா அதான் என்ன நான் சொல்வது கேப்பீங்களா அட கேக்குறதுக்கு தான் நிக்கிறேன் அப்படியா ஆமாங்கறேன் கேக்குறானே சாவுறாரு காடு தடுத்து போட்டுருவாய் நிஜமே கேக்குறாரு கேக்கறத போயிட்டு இருக்காரு சொல்ல அது எதுல தயங்கறது இல்ல என்னடி
என்னடி நான் சொல்றதை கேளுங்க. என்ன பொல்லாத ஒரு சொப்பனை கண்டேன். ஆஹா உலகத்திலேயே ஆ உலகத்திலேயே கடவுளாகப்பட்ட மும்மூர்த்தி தேவர்களையும் ஆ முதல் கடவுள் மூன்று பேரும் ஆமா அப்படியாப்பட்ட ஆ மும்மூர்த்தி தேவர்களையும் ஆ அடித்து உதைத்து சித்திரவாதம் செய்து சிறைப்பிடிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஆமா அந்த தேவர்களை ஆ நீங்களே ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர்கள், ஆமா அவங்கள ஒரு தேவ குலத்தை சேர்ந்தவர்கள். ஆமா அசுரர்களை பார்த்தால் ஆ. உங்களை சாபத்தை குறித்து விடுவார்கள், இல்லை என்றால் உங்களை அடித்து விடுவார்கள் மன்னவா. அதாவது மகாராஜா சொல்றாரு சுலபமா போய் நம்ம சேர பிடிச்சு போடலாம் அப்படின்னு. தேவர்கள் சூழ்ச்சி பிடிச்சிங்க. இவங்க எத்தனையோ அசூரெல்லாம் கொண்டுக்கிறாங்க. அதுங்க தேவர்கள். என் வீட்டுக்காரர் ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா நான் தங்க வேலை போட்டு திரும்ப சேர்த்து போயிருவேன். தங்க வேலை சேர்த்து போயிடுவாங்க. ஏய் ஏய் இங்க வா. நானும் புரட்சி போட்டாச்சு. இப்ப சண்டை பண்ணுவோம், அப்புறம் கூடிக்குவோம். இங்க என்ன நான் வேணானா சேர்ந்து சொல்றேன். இரும்பு கடையில நாய்க்கு என்ன வேலை? சொல்றாங்க தேவர்கள்லாம் வந்து தேவர்கள் சூழ்ச்சிங்க. ஆமா அது கடவுளுங்க. ஆமா சாமி ஆமா நாமளும் அசுரர். ஆமா அதுக்கு போது நீ செத்து போச்சுன்னா என்ன அண்ணா வந்து நீயும் சாமிங்கிற அவளும் சாமி. என்ன சாமி சாமி நான் சொல்றேன் உங்களுக்கு சொன்னா பேச நாதா, நான் சொல்வதை கேளுங்க. அந்த தேவாதி தேவர் மும்மூர்த்தி தேவர்களையும் சிறைபிடிச்சா உங்களை மடித்து விடுவார்கள் அண்ணா. ஏய் நான் வரம் பெற்றிருக்கிறது அப்படி. என்னை எவனாலையும் கொல்ல முடியாது, வெல்ல முடியாது. நான் அப்படி வரமாகி இருக்கிறேன் அந்த சிவனிடம். நீ என்ன பண்ற? ஏன்னா அல்லா சாமியோட பகிச்சிக்கலாம். சரி, அவர் வீட்டுக்காரன் கடவுளுக்கிறாரு பாரு, உலகமே அவரு மாயவன் கண்ணன். அவரு பார்த்து நினைச்சா வீட்டுக்காரன் மட்டுமல்ல உலகத்தையே ஒரு நிமிஷம் அழிக்க முடியும். அதனால இன்னொரு தப்பம் சொல்லு போவாதுன்னு. ஆனா சித்திமே சொல்றேன் வா வீணா வீட்டுக்காரன் செத்து போறேன் முன்னாடி போயிருவேன். அப்படியா? ஆமா இந்த மாதிரி சீனை காட்ட மாட்டேன், கொட்டி வைக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன். வீட்டுக்காரன் எனக்கு என்ன போய் பேச்சு கேட்டா நீ பொழைச்சிக்குவேன். இல்லை இந்த மாதிரி திரிய முடியாது. அப்படியா? வெள்ளை சீனை கட்டி முக்கால் போடுதுன்னு தெரியும். போ சரி. நாதா என்னடி சொல்ற? நான் கூட போயிட்டு போயிட்டு சொல்லலான்னு இருந்தேன். போமான்னு உங்க வீட்டுக்காரன் விடாத, போவானு சொல்லு. போனா செத்து போயிருவான், தேவர்கள் கொண்டு போடுவாங்க. நானும் போட்டு வீட்டுக்காரர் போயிட்டு வரட்டு அப்படிங்கிறேன். அவர் இருந்துகிட்டு அனுப்பாத போவானு சொல்லு அப்படிங்கிறாரு. ஏண்டா குடும்பத்துக்கு எடுத்த நாய, ஏண்டா எத்தனை விட்டு குடும்பத்துக்கு எடுத்து யார் முன்னாடி போடு, யார் முன்னாடி உள்ள மூச்சு குத்தி போடா போடா. என்ன அதனால எத்தனை போய் எடுத்து கொடுத்தாலும் நீங்க போக சொன்னாலும் போகத்தான் போறீங்க. ஆமா போக வேணாலும் சொன்னாலும் போகத்தான் போறீங்க. போகத்தான் போறேன். அதனால பதனமாக சென்று வாருங்கள். நீங்கள் எப்ப வருவீங்க என்று நான் அரண்மனையில் இருக்கிறேன். அதனால நான் இப்ப போய் அருவமனையில என்னைக்கு மேலாத வீட்டுக்கார மேல இது ஒரு நாத்தடிக்கிற சாவு நாத்தம். ஐயோ சாமி என்ன சொல்ற? சாவத்துக்கு முன்னாடி இருக்க 6வது படிச்சிருந்தா வேணும் இந்த சாவு கவுச்சி அடிக்கணும். போட்டா தலைமலை உட்காந்துச்சு போடி போடி யாரா முட்டையா புறத்த போறப்போ யார் உங்ககிட்ட தேவை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சென்று வாருங்க. நான் போய் வருகிறேன். நீ பதன வர நல்லா சாப்பிடு. சரி. என்ன அது சாடை? இப்ப எங்க போறோம் தேவரே? ஏடா எங்க போறோம்னு அதாவது எங்க போறோம் 32 படி சுவாதரம் பட்டத்து வெள்ளாட பாரிஜாதமலர் ரம்பை ஊர்வசை திலௌதமை ரதி தேவதை இவர்கள்லாம் வச்சு ஆண்டு இருக்கிறானே. அவங்க அம்மா புல்புல் தர்றா. புல்புல தாரந்தான் புல்லட் ஒண்ணு நினைச்சா உங்க குடும்பத்துல எரிக்கிறதா புதைக்கிறதா? தேவர்களை கொள்ற வார்த்தை உன்னோட சேர்ந்துக்கிட்டு நானு இன்னைக்கு போலாமுன்னு போலாம். அவன் சாப்பிட்டு வா.
அதாவது சாமி. தேவர்களை கொண்டா எப்படி கவசடிக்கும் அந்த நாத்தம் அடிக்குது. ஆமா, 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 ஆமா. எப்படி அப்படிதாங்க. அதனால ஏற்கனவே ஆளெல்லாம் இங்க ஒருத்தங்களும் இல்ல, டைம் இல்ல. வாங்க போலாம். வாங்க போலாம். எங்க போலாம்? டேய்! தேவ வயசுல எங்க போறோம்? தெய்வலோகம். தேவலோகம் அமராவதி இந்த பொண்ணு லோகம். அங்க போய் ஆ. அப்புறம் தான் ஆ. அங்க போறோம். ஆ. அப்புறம் தான் ஆ. பாடத்திருக்கி. அப்புறம் தான் நஞ்சு போட்டுறோம். என்னக்கா அடையணும் காத்தாலைக்கு இடிக்கிறான். காத்தாலைக்கு மூடி இடிச்சு நல்ல ஸ்ட்ராங்கா ஊட்டி கட்டிக்க என்ன மயிர புடுது. மழை காத்து வந்து அடிச்சுட்டு போயிடும். ஆமா பண்ண வரப்படவே மூடு இடியுது 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 வேணா கூட பாரு. இந்த கருப்படம் போதும் இடியுது. நான் என்ன மயிருக்கா பொண்ணு லோகம் கூடாது. அதுவுமே அமராவதியில பொண்ணு லோகம். பொண்ணு லோகம் வந்திருக்கிறோம். பொண்ணு லோகத்துல அந்த எந்திரம் இருப்பான். ஆமா இந்திரன் மகனே, அந்த இந்திரன் மதிச்சு நீங்க போறதா உங்க மந்திரி நான் இருக்கிறேன். அதானே கேட்டேன். இப்போ ஊம்பலான்னு ஊம்ப அம்மா புல்புல் தரா செல்லப்பா. டேய் நான் வந்திருக்கிறேன்னு மட்டும் அவங்ககிட்ட சொல்லு. என்னன்னு சொல்றேன்? நான் வந்திருக்கிறேன். நான் வந்திருக்கேன். உங்க பேச்ச நீங்க மீறி இருக்கலாம். நீங்க அந்த பறம் இருங்க. சரி நம்ம செல்வண்ணங்கிட்ட நான் ஒன்னா செல்றேன். யாரடா இங்கே?